கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே எதையாவது ஒண்ணு திங்க் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. எதையாவது யோசனை செய்து கொண்டே இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இந்த மாடு அசை போடும் பார்த்தீங்களா? அதே மாரி சில காரியங்களை குறித்து எப்பொழுதும் அவங்க யோசிச்சு கொண்டே இருப்பாங்க. என்ன யோசிப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு என்ன நடக்கும்? என் வாழ்க்கையில என்னோட வீட்டுக்கு வாடகை நாளைக்கு நான் பே பண்ணணுமே. வீட்டின் ஓனர் வந்துருவாரு. நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் வீட்டின் கதவை தட்டும்போது நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல எல்லாரும் என்னை ஏளனமா பார்ப்பாங்களே. அதே மாரி என்னுடைய பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டணும் நாளைக்கு. அவனுக்கு புக்ஸ் ஃபீஸ் கட்டணும். இல்லன்னா புக்ஸ் குடுக்க மாட்டாங்க. அவனால ஸ்கூலுக்கு முடியாது. அவனால படிக்க முடியாது. அதே மாரி என்னோட பைக்குக்கு நான் டியூ கட்டணும். டியூ கட்டலனா என் பைக்கை தூக்கிட்டு போவாங்க. பைக்கை தூக்கிட்டு போனால் நான் எப்படி ஆஃபீஸ் போவேன்? எப்படி நான் வேலைக்கு போவேன்? எப்படி நான் என் பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு அனுப்புவேன்? இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அதை யோசிச்சு கொண்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த மாடு அசை போடுகிற மாதிரி அசை போட்டு கொண்டே இருப்பாங்க. முதலாவது நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கவலைகளை கொண்டு வருகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் தான். சாத்தான் தான் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி கவலைகள் நமக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய தாட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அதற்கு நேராக திருப்பிட்டு நம்ம தேவனை தேடுகிற விஷயத்துல நம்ம குன்றிடுவோம். அவர் மேல இருக்கிற விசுவாசம் நம்ம குறைந்து கொண்டே போகும். ஏன்னா சாத்தான் என்ன சொல்லுவான், இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போகலாம் என்ன ஆகும், உன் வீட்டை விட்டு உன் ஓனர் துரத்திட்டா என்ன பண்ணுவேன், இல்லை உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம தேவனை மறந்து போகிறோம். ஏன்னா நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகத்தை ஆளுகிறது சாத்தான்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் இல்லைங்க. சாத்தான் தலை மிதிக்கப்பட்டாச்சு. அவன் ஒரு செத்த பாம்பு. வெறும் வால் மட்டும்தான் ஆடிக்கொண்டிருக்கு. இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கை அவர் கரங்களில் இருக்கிறதுங்கிறது நம்ம நிறைய நேரம் மறந்து போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன்கிட்ட போய், உங்கள் அப்பா ஒரு 10,000 காசு கொடுக்கணும்டா, நீ குடுறா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு அவன் சிரிச்சிட்டே சொல்லுவான், அது ஏன் என்கிட்ட போய் கேட்குறீங்க, போய் எங்கள் அப்பாட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவன் அழகாக போய் விளையாட போயிடுவான். அவனுக்கு அந்த கவலையே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், எங்கள் அப்பா எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அதனால நமக்கும் அந்த பிள்ளைக்கு இருக்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். இல்லை, என்னுடைய வாழ்க்கையை எங்கள் அப்பா பார்த்து கொள்வார். என் பரமபிதா, இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் என் வாழ்க்கையை பார்த்து கொள்வாருங்கிற அந்த விசுவாசம் நமக்கு ஏன் இல்லைங்க? நமக்கு அந்த விசுவாசம் தேவை. ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கு. அது இல்லாதனால தான் என்ன பண்றோம், இந்த காரியம் நடந்துருமோ, இந்த காரியம் நடந்தால் நம்ம என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதை போட்டு நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு தான் அழகாக கடவுள் ஒரு வசனம் கொடுத்துருக்காரு இல்லையா? நீங்கள் மத்தேயு 6:34 வாசிச்சிங்கன்னா, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போடும். இல்லை, ஏசப்பா அழகா அந்த மலை பிரசங்கத்தில் சாப்பாட்டுக்காகவும் ட்ரெஸ்ஸுக்காகவும் நீ கவலைப்படாத, அதனதன் பாடுகள் அன்னன்னைக்கு போகும் அப்படின்னு சொல்லி அழகா கடவுள் ஒரு வசனம் கொடுத்துருப்பார். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கவலைகள் எல்லாம் தேவனிடத்துல நம்ம கொண்டு போகிறதே இல்லை. நீங்க அன்னாளுடைய ஜெபத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னாள் என்ன பண்றாங்கன்னா, தங்க இருதயத்தையே ஊற்றி விட்டாங்களாம். இல்லை, அவங்களுடைய பாரங்கள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கொடுத்தனால அவங்க இனிமேட்டு துக்கமுகமா இல்லைன்னு சொல்லி போட்டுருச்சு. நம்ம அந்த பாரத்தை நம்ம தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோமா, இல்லை நம்மளே நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கொண்டு நம்ம போய் கொண்டே இருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் செபிக்கிறோம். நம்ம பாரத்தை கடவுள்கிட்ட சொல்லிட்டு, அந்த பாரத்தை சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி அதை தலையில் தூக்கி வச்சுக்கிறோம். கடவுளை என்ன பார்க்குறாரு, அந்த பாரத்தை எங்கிட்ட கொடுத்துரு, அது ரொம்ப கடினமான நுகம், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ என்னுடைய நுகத்தை சுமன்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். நம்ம இன்னைக்கு தேவனுடைய நுகத்தை நம்ம சுமக்கிறோமா? அதுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இதுக்கு முன்னாடி வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். அதில் தான் நம்ம குன்றி குறைந்து போகிறோம். அதனால தான் என்ன பண்ணுறோம், நாளைக்கு என்ன நடக்குங்கிற அந்த கவலை நமக்குள்ளே வந்துருச்சு. முதல்ல நம்ம தேவனை தேடுறோமாங்க, அவருடைய ராஜ்யத்தை தேடுறோமா? ராஜ்யம்னா என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கை வாழ்கிறோமா? ஃபார் எக்ஸாம்பிள் கடன் வாங்காதன்னு சொல்கிறார், நம்ம கடன் வாங்குறோமா? அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போடாதன்னு சொல்கிறாங்க, சண்டை போடாமல் இருக்கிறோமா? இல்லை, கணவன் மனைவி அன்பாக இருக்கிறன்னு சொல்கிறாரு, கணவன் மனைவி அன்பாக இருக்கிறோமா? இல்லை, தேவன் கொடுக்குற கட்டளைகளும் கற்பனைகளும் நம்ம செய்யாமல் நம்ம தேவனிடத்தில் போனால் கண்டிப்பாக அங்கே பதில் வரவே வராதுங்க.
அதாவது நீங்கள் பரமண்டல ஜெபத்தில் நீங்கள் பார்க்கணும் இல்லையா, முதலாவது நீ எப்படி மன்னிக்கிறியோ அதே மாதிரி தான் கடவுள் மன்னிப்பார். நம்ம கணவனையோ மனைவியோ நம்ம மன்னிக்காம நம்ம கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது என்னாகும்? மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. அதனால முதலாவது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய நீதியை செய்வோம் இல்லையா. அவர் எப்படி அன்புள்ளவர், எல்லாத்தையும் மன்னிக்கிறவரா இருக்காரு. அவரை வந்து கடைசியில சிலுவையில அறையும் போது கூட அவர் என்ன சொன்னார்? கடவுளே இவங்களுக்கு மன்னிங்க, இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க. அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் நமக்கு வேணுங்க. கடவுள் என்ன எதிர்பார்க்கணும்னா, என்னுடைய நீதியை தேடு, என்னை மாதிரி மாறு, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. பட் நம்ம என்ன பண்றோம்? அதை விட்டுட்டு இந்த உலகத்தின் காரியத்தை நம்ம தேடிக்கொண்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கவலைகள் வந்துடுதுங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேனா, அவருடைய நீதியை தேடுறேனா, அதை விட்டுட்டு இந்த உலகத்தின் காரியங்களை தேடுகிறவனா இருக்கிறானான்னு சொல்லி யோசிச்சு பார்த்து நம்ம கடவுள்கிட்ட போவோம். ஏன்னா கடவுள் தான் அதை மாற்ற முடியும் இல்லையா. இல்லைன்னா அந்த உலகத்தின் கவலைகள் நம்மளை அமிழ்த்திருங்க, நம்மளை வந்து எந்திரிக்க விடாம பண்ணிடும். அதனால கடவுள்கிட்ட கேட்பேன், கடவுளே நான் இந்த உலகத்தை குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன் கடவுளே, என்னுடைய கவலையெல்லாம் நான் உண்மை போல மாறணும் கடவுளே, உமக்கு பிரியமாய் நடக்கணும், உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்யணுங்கிற அந்த ஒரு தாகம் எனக்கு கொடுங்க கடவுளேன்னு கேட்டுட்டு நம்ம வேதத்தை தியானித்து அவருக்கு பிரியமாய் வாழும்போது மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படுங்க. இல்லை இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் கருவேப்பிலை மாதிரி. இல்லை நம்ம கடைக்கு போகிறோம், கடையில் எல்லா பொருளும் வாங்குறோம், கடைசியாக கடைக்காரர் என்ன கொடுப்பார்? அந்த கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுப்பார். அந்த மாதிரி தாங்க முதலாவது வந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், மற்ற எல்லாத்தையும் கருவேப்பிலை மாதிரி கடவுள் வந்து ஈஸியாக கொடுத்துருவார். அதனால் இன்னைக்கு நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா கவலைகளும் தேவனுடைய பாதத்தில் வைத்துட்டு நம்ம முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவோம். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.